அன்பு உடன்பிறப்புகளே, எனது ரத்தத்தின் ரத்தங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கு பல பகுதிகளில் இருந்து சிரமங்களை பாராமல் வந்து சேர்ந்திருக்கும் எனது அன்பு உறவினர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நல்ல ஒரு மிக வெற்றி மாநாடாகிய திரு செல்லதுரை அவர்களே, இந்த மாநாட்டின் கொடியேற்றி இந்த வெற்றி மாநாட்டின் கொடியை ஏற்றி இங்கு வருகை தந்திருக்கும் டிகேடி முரளி அவர்களே, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இங்கு எழுச்சி உரை ஆற்ற வந்திருக்கும் எனது உடன்பிறவா அண்ணன் திரு நகைமுகன் அவர்களே, அண்ணன் அரப்பா அவர்களே, மற்றும் நான் உரிமையா பங்காளின்னு கூப்பிடக்கூடிய, அதாவது எனக்கு உடன் பிறக்கலையேன்னு நான் ஏங்கினேன் எம்கேஎஸ் அவர்களே, மற்றும் என்னை நல்லபடியா வழி நடத்திட்டு இருக்கிறார் இம்பா அமைப்பின் நிறுவனர் தலைவர் அருணாச்சலம் அவர்களே, மற்றும் விஆர்ஜி பாஸ்கர் அவர்களே, மற்றும் எனது அடுத்த பங்காளியான பிரகதீஷ் அவர்களே, தம்பிகோட்டை பண்ண பிரகதீஷ் அவர்களே, மற்றும் சுப்பையன் அவர்களே, அருள்நிதி ஐயநாதன் அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, மற்றும் மகேந்திரன் அவர்களே, மற்றும் அனைத்து நமது சங்க உறுப்பினர்களே, சங்க பொறுப்பாளர்களே, மற்ற அனைத்து உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவரையும் முதலில் வருகிறவர்கள் வரவேற்று எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இப்ப இந்த தமிழக தலைமை அகமுடையார் சங்கத்தின் நோக்கம் இது என்னங்கிறத இந்த பகுதி வடபகுதி மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது எந்த அரசியல் நோக்கத்துக்கோ எந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கவோ இது அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் அல்ல. இது நம்ம சங்கத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஏடிஎம்கே இருக்காங்க, திமுக இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க, இப்ப அனைத்து கட்சிகளும் இருக்காங்க, மதிமுக இருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே அகமுடையருங்கிற உறவுல மட்டும் எல்லாம் இங்க சேர்ந்து இருக்காங்க. இதுல கட்சி பாகுபாடுகள் எல்லாம் கிடையாது. இதுல இப்ப எல்லாம் அகமுடையருங்கிற ஒரு ரத்த உணர்வுல எல்லாருமே இங்க இருக்காங்க. அதனால இந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் இப்ப நம்ம கட்சிக்கு வராது. இப்ப எந்த கட்சிக்கெல்லாம் அங்கீகாரம் பண்ணாதப்ப நம்ம அதை யோசிச்சுக்குவோம். நம்ம ரெண்டாவது இப்ப நம்மளோட இளைஞர்களை பொருளாதாரத்துல முன்னேற்றணுங்கிற மிகப்பெரிய நோக்கத்துல தான் நாங்க இதுல இந்த சங்கமே ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப அதுல முதல் கட்டமா இப்ப நம்ம ராம்நாடு பகுதியில இப்ப ஒரு 100 ஏக்கர் இடம் வாங்கி அதுல இப்ப நமக்குன்னு அகமுடையார் யூனிவர்சிட்டி, அகமுடையார் பல்கலைக்கழகம் தனியா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து தமிழ் நாராயணமூர்த்தி அண்ணன் தலைமையில் நடைபெறவிருக்கும் ராம்நாட்டில் நடைபெறவிருக்கும் மாநாட்டிலே அது முழுமையாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். அந்த பல்கலைக்கழகத்தில் எல்கேஜி முதல் ஐஏஎஸ் அகாடமி வரை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்மளோட நோக்கம் தொகுதி வாரியா திருமண தகவல், வேலை வாய்ப்பு, இது எல்லா தொகுதியிலையும் இருக்கும். இப்ப தொகுதி வாரியா இப்ப இந்த மாநாடு முடிஞ்சோன்னா தொகுதி வாரியா பொறுப்பாளர்களை நியமிச்சுட்டு வர போறோம். அனைத்து தொகுதிகளுக்கும் தொகுதி செயலாளர்ல இருந்து எல்லா பொறுப்புகளையும் நியமித்து அதுல கிராம, நகர, ஒன்றிய வாரியா அனைத்து பொறுப்புகளையும் போடுறதுக்கான முயற்சி, அடுத்த கட்ட முயற்சி எடுத்திருக்கிறோம். இப்ப நீங்களும் உங்க பகுதியில் உள்ளவங்கள்ட்ட உங்க ரெஃபரன்ஸ் நீங்க தயவு பண்ணி கொடுத்து தலைமையை கொஞ்சம் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நம்மளோட அமைப்பு விரிவுபடுத்தப்படும். 234 தொகுதிகள்லயும். அடுத்து நம்மளோட நோக்கங்கிறது புதிய ஜாதி வாரியான புதிய கணக்கெடுப்பை அரசாங்கத்தை எடுக்க வைப்பது. இப்ப இந்த பக்கம்லாம் எல்லாம் பட்டங்கள்லயே இப்ப முதலியார் தான் சொல்றீங்க, யாரும் அகமுடையார்னு சொல்றது கிடையாது. அந்த பக்கம் சேர்லன்னு சொல்றாங்க தென் மாவட்டங்கள்ல, அப்புறம் இங்க பிள்ளைன்னு சொல்றாங்க, தேவர்னு சொல்றாங்க. இப்படியே நம்ம பட்டங்களை சொல்லி பிரிஞ்சு போயிட்டோம். இனி அந்த பட்டங்கள்ங்கிறத நம்ம மறந்துட்டு அகமுடையாரா மட்டும் வெளியில வரணும். இதற்குதான் அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு. ஏன்னா இப்ப இந்த பகுதியில ஜாதி வாரியா கணக்கெடுப்பு எடுத்தாங்க. நீங்க எல்லாம் முதலியார்னு சொல்லி இருக்கிறீங்க. முதலியார்னு சொன்னா எதுல அகமுடையார்ல சேர்ப்பாங்களா, செங்குந்த முதலியார்ல சேர்ப்பாங்களா? அகமுடையார் முதலியார்னு யாரும் சொல்ல. இப்ப நிறைய பேர் முதலியார்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்ப அதனால புதிய ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு நாங்க அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கையில பாத்தீங்கன்னா
மொத்தம் அதன்படி புதிய கணக்கெடுப்பு படி பார்த்தா தமிழ்நாட்டுல 1 கோடி பேர் நம்ம அகமுடையர் இருக்கோங்கிறத நம்ம நிரூபிக்கிறோம். மொத்தம் 25% நம்ம வந்துருவோம். 7.5 கோடி பேர் மொத்தம் இப்ப இருக்காங்க தமிழ்நாட்டுல. மொத்த 7.5 கோடி பேர் மக்கள் தொகையில நம்ம மட்டும் 1 கோடி பேர் இருக்கோம். 234 தொகுதியிலையும் பறந்து இருக்கிறோம் நம்ம. இப்ப அதை பேஸ் பண்ணி ஜாதி வாரியான இடஒதுக்கீடுக்கு நம்ம போகணுங்கிறது தான் நம்ம அடுத்த கட்ட நம்மளோட முயற்சி. இதுதான் நம்மளோட நோக்கம். நம்ம அதன் வரைக்கும் அந்த ஜாதி வாரியான இடஒதுக்கீடு நமக்கு கொடுக்கிற வரைக்கும் நமக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் அரசாங்கம் நம்மளை சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவங்களுக்கு முன்னாடி முன்வைக்கிறோம். ரெண்டாவது, மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையை நம்ம ஆல்ரெடி கொடுத்திருக்கோம். இப்ப திரும்பவும் அவங்களுக்கு கொடுக்கிறோம். பாராளுமன்ற வளாகத்துல நம்ம மருது பாண்டியரோட சிலையும் மருது பாண்டியரோட படத்தையும் வச்சு அவங்களோட வரலாறு அங்க கொண்டு வரணுங்கிறது இந்த கோரிக்கையை பாராளுமன்றத்துக்கு நாம வைக்க சொல்லி மத்திய அரசு கோருகிறோம். ரெண்டாவது, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நம்ம மருது பாண்டியரோட வரலாறு அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இந்த கோரிக்கையும் இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்றோம். அடுத்தது இப்ப முதல் பிரகடனம் அப்படின்னு நம்ம சுதந்திர பிரகடனம்னு அறிவிச்சது நம்ம திருச்சி மாவட்டத்துல தான் மருது சகோதரர்கள். அப்ப அந்த மாதிரி அறிவிச்ச அந்த பகுதியில இப்போ ஒரு திருச்சி விமான நிலையத்துக்கு மருது சகோதரர்கள் பெயரை வைக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையும் அவங்களுக்கு வைக்கிறோம். ரெண்டாவது, இப்ப 62 தொகுதிக்கு மேல பெரும்பான்மையை நிர்வகிக்கக்கூடிய, அதாவது பெரும்பான்மையா தொகுதியோட தலைவருக்கே நிர்ணயிக்கிற இடத்துல இந்த அகமுடையர் சமுதாயம் இருக்கிறோம். இந்த 62 தொகுதியில நம்ம இருக்கிற இடத்துல இன்னைக்கு இன்னைக்கு அரசாளக்கூடிய கட்சி கிட்ட யாருமே இல்ல. இப்ப நமக்கு அமைச்சர்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம தலையெழுத்தா நம்ம. அது காரணம் என்ன? இப்ப இவங்க சொல்றது முக்குளத்துக்கு இத்தனை சீட்டை கொடுத்துட்டோம், முக்குளத்துக்கு இத்தனை சீட்டை கொடுத்து யாரு முக்குளம்? எங்களுக்கு இக்குளம் போதுங்க, முக்குளம் வேண்டாம். எங்களுக்கு இக்குளம் மட்டுமே நம்ம இனிமே போடுறோம், முக்குளம் வேணாம். கல்லர் மரவர்கள் நமக்கு நல்ல நெருங்கிய நண்பர்களா இருக்கிறாங்க. அவங்க நண்பர்களாவே இருக்கட்டும். இப்ப இன்னைக்கு இந்த மாநாடுக்கு இப்ப நிறைய என்னோட கூட இருந்து எனக்கு உதவி செய்த நிறைய பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா கல்லர் மரவர்கள் தான். பட் அவங்க உறவினர்களா என்கிட்ட வரல, நண்பர்களா என் கூடவே தங்கி 2 நாளா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் நமக்கு நண்பர்களாவே தொடரட்டும். நம்ம உறவுகள்லாம் வேணாம், பங்காளி முறையெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம மாப்பிள்ளை மச்சானே கூப்பிட்டுக்குவோம் கல்லறையும் மரவரையும். பட் ஆனா முக்குளத்துல இல்ல, நண்பர்களா அவங்களை கூப்பிட்டுக்குவோம். முக்குளம் இனிமே கிடையாது. நம்ம அகமுடையர் சமுதாயத்தில் முக்குளம் கிடையாது. நம்ம தனி குளம் தான். நம்ம கூட இப்பதான் அகமுடையர் குளம் தான். அதை எல்லாருமே முடிவு எடுத்து எல்லா கோயிலையும் தெளிவா இருங்க. இனிமே நமக்கு அது தேவை கிடையாது. நமக்கு அந்த முக்குளங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. அகமுடையருக்கு எல்லாத்தையும் அறிவிக்கிட்டவங்க இவங்க என்னதுக்கு முக்குளத்துக்கு நம்ம செய்ய சொல்றாங்க. முக்குளத்துக்கு இதை ஒதுக்கிருக்கோம், முக்குளத்துக்கு அதை ஒதுக்கிருக்கோம்னு சொல்லிட்டு மற்றவங்க அனுபவிச்சுட்டு போறதுக்கு நம்ம ஆள நம்ம 80% அந்த முக்குளத்துல இருக்கிறோம். வெறும் 20% தான் அவங்க இருக்கிறாங்க. ஆளுக்கு மரவர் 10% இருக்காங்க, கல்லர் 10% இருக்காங்க. அவங்க எல்லாம் மொத்தம் எடுத்துக்கிட்டீங்கனாலே 2 பேரும் சேர்த்து ஒரு 7-8 மாவட்டம் இருந்தாங்கன்னா பெரிய விஷயம். நம்ம அப்படி கிடையாது. 32 மாவட்டங்களையும் நம்ம இருக்கோம். அதாவது இந்த பக்கத்துல எல்லாம் வேணா வண்டியர் ஒரு பக்கம் இருக்கலாம், தென் மாவட்டத்துல வண்டியர்லாம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இங்க அடிச்சா அங்க தென் மாவட்டம் எரியும், அங்க அடிச்சா இங்க எரியும். அதுக்கான தமிழகத்தில் நம்ம பொறுத்து. அதனால யாரும் எந்த இடத்துலையும் செய்ய பண்ண வேணாம். இப்ப நம்ம இப்ப தனியா நம்ம ஆக முடியாது. வெளியில வந்துட்டோம்னா 1 கோடி பேர் நிர்ணயிச்சு நம்ம அடையாளம் காட்டலாம். இந்த அரசுக்கு நம்ம இல்லாம யாருமே செயல்பட முடியாது. இந்த அரசாங்கமும் செயல்பட முடியாது. எந்த இடத்துலையும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் செயல்பட முடியாது. அகமுடையர்கள் அப்படி குவிஞ்சு கிடக்கிறோம் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கிற இடத்துல நம்ம பட்டங்கள்ல ஒளிஞ்சிருக்கோம். முதல்ல பட்டங்களை விட்டு வெளியில வாங்க. பட்டங்களை விட்டு வெளியில இப்ப நம்ம யாருக்கு ஆதரவு அப்படிங்கறத நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா அனைத்து கட்சிகளுக்கும் ஆதரவு. அகமுடையரை நிறுத்துற கட்சிகளுக்கு அகமுடையரை யார் யாரெல்லாம் நிறுத்துறாங்களோ அந்த கட்சிக்கு நம்ம அந்த பகுதியில் ஆதரவு. அதுல மாற்றம் இல்ல. இப்ப இந்த 62 தொகுதியிலையும் இப்ப நம்மளோட அகமுடையரை நிறுத்தணும்.
அது யாரும் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அது மதிமுக இருந்தாலும் சரி, தேமுதிகவா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, நிறுத்தினா ஆதரவு கொடுப்போம். இல்லையா தேர்தலே புறக்கணிச்சிருவோம் அந்த இடத்துல. இது நம்ம தீர்மானமா மனசுல இருக்குதுங்க. இது நம்ம விளையாட்டுக்கு இங்க பேசிட்டு போக வரல. இப்ப பல பகுதியில இருந்து எல்லாம் குமிஞ்சிருக்கீங்கன்னா அகமுடையாருக்குன்னு என்னைக்கு முக்கியத்துவம் இல்லையா அந்த இடத்துக்கு நமக்கு எதுக்கு? அகமுடையாருக்கு இல்லாத முக்கியம் வேற யாருக்கு நம்ம கொடுக்கணும்? வேற ஜாதிக்காரங்களுக்காக நம்ம வேலை பார்க்கிறோம். இங்க நம்ம உறவுகளுக்கு நம்ம நிக்கணும். அந்த இடத்துல நீங்க அதுல தெளிவா இருங்க, முடிவா இருங்க. வேற யாரு அந்த தொகுதியில் அகமுடையார் இல்லாத இருந்தாலும் தேர்தலை ஒண்ணு புறக்கணிங்க, இல்ல அவங்களுக்கு சுத்தமா ஆதரவே கொடுக்காதீங்கிற வேண்டுகோளை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு எதிராதீங்க. ஒன்னா சேர்ந்தாதான் நமக்கு பலமே. அந்த பலம் நீங்க கிடைக்கணும். நீங்க எல்லாம் ஒன்னா வரணும். ஒன்னா கூட்டாதுதான் நான் இவ்வளவு சிரமப்படுறேன், இவ்வளவு பாடுபடுறேன். எனக்கு பணமும் வேணாம், பதவி வேணாம். அகமுடையார் எல்லாம் ஒன்னா இருந்தா போதும். உங்களுக்கு உயிரை கூட சொல்றது நான் தயாரா இருக்கிறேன். நான் ஒன்னா சேர்க்கறதுக்காக நான் வந்துருக்கிறேன், பிறந்திருக்கிறேன். அதுல மாற்றம் உங்களை ஒன்னா சேர்த்துட்டு தான் என்னோட சாவு இருக்கும் அந்த இடத்துல. அதனால இப்ப நீங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்து அகமுடையர்களுக்கு அவங்க பகுதியில நீங்க தொகுதி வாரியா நம்ம அமைப்பு பொறுப்பாளர்களை நியமிச்சு இப்ப இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்மளோட அகமுடையர் வேட்பாளர்கள் அங்கங்க அறிவிக்கக்கூடிய ஒரு இடத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு உங்க எல்லாத்தையும் தாழ்மையா வேண்டிக்கிட்டு, எனக்கு பின்னாடி நடைமுறை எனக்கு என்ன மீறி ஒரு எழுச்சி ஒரு ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்களை பேசுறதுக்கு வழி கொடுத்துட்டு நான் விடைபெறுகிறேன். வணக்கம். ராமநாடு அந்த